எனது அன்பானவர்களே, அனைத்து மதங்களும் அன்பை மட்டுமே போதிக்கின்றன. அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். யோவான் 4:8 இயேசு கூறுகிறார். நம்மை அறிந்தவர்களுக்கு மட்டுமல்ல, நம்மை அறியாதவர்கள் மீதும் எந்தவித வெறுப்புமின்றி எந்தவித எதிர்பார்ப்புமின்றி அன்பு செலுத்த வேண்டும். நம்மை நாம் எந்த அளவிற்கு நேசிக்கின்றோமோ அதே அளவிற்கு பிறரையும் நேசியுங்கள் என்று இயேசு போதிக்கின்றார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள், என்னுடைய புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிவார்கள் என்று இயேசு கூறுகிறார். உலகில் உள்ள அனைத்தையும் அறிந்தவனாக இருந்தாலும், மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவிற்கு நம்பிக்கை கொண்டவனாக இருந்தாலும், அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை என்று பைபிள் கூறுகிறது. நம் இயேசு அன்பு என்று வெறும் வார்த்தையாக மட்டும் சொல்லிவிட்டு செல்லவில்லை, வாழ்ந்தும் காட்டினார். இந்த உலகில் உள்ள மக்கள் மீது தான் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்த, அவர்களை பாவத்திலிருந்து மீட்க தன்னையே கொடூரமான சிலுவை சாவுக்கு ஒப்புக் கொடுத்தார். நம்மை நாமே நேசிப்பது போல பிறரையும் நேசிப்போம். இயேசு நம்மை நேசிக்கிறார். ஆமென்.